ஓகே, இங்கே எக்ஸசைஸு 1.5 அதில் மொதல் சம்மை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி, இதுக்கு பேர் காம்போசிட், முட்டை மாதிரி இருக்கு இல்லையா, அது காம்போசிட், அண்டு ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். செக் வெதர், இங்கே கொஸ்டினை பார்த்துங்க, நல்லா கவனிச்சுங்க. செக் வெதர்னு கொடுத்துட்டா ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஒருவேளை அது ஈக்குவலாக இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் வெரிஃபை ஷோ தட் அப்படின்னு கொடுத்துட்டா கண்டிப்பாக அது ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ கொஸ்டினை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? பார்க்கலாமா? சரி, இப்போ சொல்யூஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே ரெண்டு கேள்வி இருக்குது. ஒன்று எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி, அதை பார்க்கணும். எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ரெண்டாவது இருக்கு இல்லையா ஜி, இந்த ஜிக்குள்ளே என்ன இருக்கோ இதை கொண்டு வந்து எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணும், எஃப் ஆஃப் எக்ஸில். சப்போஸ் இப்போ ஜி காம்போசிட் ஆஃப் எக்ஸு அப்படின்னு இருக்குன்னா எஃப்பை கொண்டு வந்து ஜியில் சப்ஸ்டிட் பண்ணணும், மாறிடும். இப்போ ரெண்டாவது என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து தான் சப்ஸ்டிட் பண்ணணும். சரிங்களா? இப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி, இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்? எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸு மைனஸ் 6ன்னு இருக்குது. அதுக்குள்ளே நாம் எதை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணணும்னா ஜி ஆஃப் எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணணும். ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? இந்த எக்ஸை எடுத்துகிட்டு எக்ஸ் ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணணும், மைனஸ் 6. அப்போ இதுதான் எஃப் ஆஃப் ஜி, எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி. அடுத்து வர்றோம் இங்கிட்டு ஜி காம்போசிட் ஆஃப் எஃப், ஜி காம்போசிட் ஆஃப் எஃப். அது எழுதும்போது எஃப்பை கொண்டு வந்து ஜிக்குள்ளே சப்ஸ்டிட் பண்ணணும். எஃப்பில் என்ன இருக்குது? எக்ஸு மைனஸ் 6ன்னு இருக்கா? ஆனால் இங்கே ஜியோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயரு. அப்போ இங்கே இருக்கிற எக்ஸை எடுத்துகிட்டு அந்த எஃப்பை கொண்டு வந்து அதுக்கு பிறகு சப்ஸ்டிட் பண்ணணும். எக்ஸு மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர்னால் இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ ஏ இங்கே ஃபார்முலா என்ன வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏவோட வேல்யூ எக்ஸு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ எக்ஸு அண்டு பியோட வேல்யூ 6 ப்ளஸ்ஸு 6 ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ்ஸு 36. இப்போ பாருங்கள், இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கா? ஸோ நாட் ஈக்குவல். அப்போ எஃப் ஆஃப் ஜி இஸ் நாட் ஈக்குவல் ஜி ஆஃப் எஃப் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதுவும் அதே தான். இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைண்டு எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி அண்டு ஜி காம்போசிட் ஆஃப் எஃப், இதை கண்டுபிடிக்கணும். எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி இந்த ரெண்டாவது இருக்கிறத முதலாவதுக்குள்ளே சப்ஸ்டிட் பண்ணணும். ரெண்டாவது என்ன இருக்குது? ஜி இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு, ஜி ஆஃப் எக்ஸை எஃப்பில் இருக்க எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ ஜி ஆஃப் எக்ஸில் என்ன இருக்குது? 2x ஸ்கொயரு மைனஸ் 1ன்னு இருக்கா? இதை எதில் சப்ஸ்டிட் பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸில் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். நல்லா கவனிச்சுங்க. 2x ஸ்கொயர் மைனஸ் 1, அவ்வளோதான் ஆன்சர். இது எஃப் ஆஃப் ஜி. அடுத்து இந்த பக்கம் ஜி ஆஃப் எஃப். ஏன்னா கேள்வியே என்ன அப்படின்னா செக் வெதர் அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்து நம்மளுடைய கான்செப்டுக்கு வருவோம். இங்கே ரெண்டாவது என்ன இருக்குது? எஃப் இருக்குது. இப்போ எஃப்பை கொண்டு வந்து எதில் சப்ஸ்டிட் பண்ணணும்? அவ்வளோதான், ஜியில் சப்ஸ்டிட் பண்ணணும். எஃப்பில் என்ன இருக்குது? 2/x இருக்கா? ஜியில் என்ன இருக்குது? 2x ஸ்கொயர்னு இருக்குது. அந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நாம் எதை சப்ஸ்டிட் பண்ணணும்? வெரி குட். இப்போ இந்த இது வந்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். என்ன வரும்? 2/x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 4/x ஸ்கொயர் மைனஸ் 1.
2 4s are 8 by x ஸ்கொயரு மைனஸ் 1. நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த ஈக்குவேஷனும் எஃப் ஆஃப் எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி அதுவும் ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? இல்லை. ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல். அவ்வளோதான் இந்த சம்மு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கணும். இங்கே ரெண்டாவது என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து இதில் சப்ஜெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். நல்லா கவனிங்க. இங்கே எக்ஸசைஸ் 1.5ல் ஃபஸ்ட்டு சம்மில் தேர்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இங்கே என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். அதாவது இங்கே ரெண்டாவதாக என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து ஃபஸ்ட்டில் சப்ஜெக்ட் பண்ணணும். இப்போ இந்த ஜியை கொண்டு வந்து எக்ஸில் சப்ஜெக்ட் பண்ணணும். எஃப்பில் சப்ஜெக்ட் பண்ணுவோம் இல்லையா? எஃப் என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 6/3ன்னு இருக்குது. சரிங்களா? இந்த எக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இந்த ஜி ஆஃப் எக்ஸை சப்ஜெக்ட் பண்ணணும். அப்போ 3 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 6/3. இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். 3யும் 6ம் ப்ளஸில் இருக்குது. 9 மைனஸ் x/3 வேல்யூ இது 1. இதுதான் எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி. அடுத்து ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும்ல, அப்படி தானே? இப்போ எஃப்ஐ கொண்டு வந்து எதில் சப்ஜெக்ட் போகணும்? ஜியில் சப்ஜெக்ட் போகணும். ஜியில் என்ன இருக்குது? 3 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்படி தானே? 3 மைனஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக எஃப்ஐ கொண்டு வந்து சப்ஜெக்ட் போகணும். எஃப்பில் என்ன இருக்குது? எக்ஸு ப்ளஸ் 6/3. நல்லா கவனிச்சுங்க. இந்த மைனஸு எல்லாத்துக்குமே காமன். 3 3s are 9 மைனஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் 6 ஹோல் டிவைடட் பை 3. அப்போ 9 இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளிகேஷன் ஆகும்போது நமக்கு என்ன வேல்யூ வருது? மைனஸ் எக்ஸு மைனஸ் 6/3. இப்போ நல்லா பாருங்கள். 9 மைனஸ் 6 3 மைனஸ் x/3 இது 2. இப்போ 1 அதாவது 1 2ம்னா என்ன அர்த்தம்னா எஃப் ஆஃப் ஜி எஃப் காம்போசிட் ஆஃப் ஜியும் ஜி காம்போசிட் ஆஃப் எஃப்பும் நமக்கு என்னவா இல்லை? ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஃபோர்த் சம் பாருங்கள். இதே தான் வேலை, நமக்கு வேறு எந்த வேலையும் இல்லை. எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி அதை கண்டுபிடிக்கணும். இது நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம். செகண்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டில் கொண்டு வந்து போடணும். காம்போசிட் அப்படின்னா அதாவது என்னவா அர்த்தம்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு அப்படின்னு நம்ம எழுதணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது? 3 ப்ளஸ் எக்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ இந்த எக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இந்த ஜி ஆஃப் எக்ஸை இன்புட் பண்ணணும். 3 ப்ளஸ்ஸு எக்ஸு மைனஸ் 4. நல்லா பாருங்கள். இந்த ரெண்டும் மைனஸ் ஆயிரும். ஆகும்போது நமக்கு என்ன வரும்? எக்ஸ் அப்படியே வந்துடும். 3 மைனஸ் 4 வேல்யூ வந்து மைனஸ் 1. அதே டயத்தில் இந்த பக்கம் ஜி ஆஃப் எஃப். ஜி ஆஃப் எஃப்னா வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு, அதாவது இந்த ரெண்டாவது இருக்கிற ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்குள்ளே கொண்டு வந்து சப்ஜெக்ட் பண்ணணும். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது? எக்ஸு மைனஸ் 4ன்னு இருக்கா? அப்போ இந்த எக்ஸை எடுத்துகிட்டு எஃப் ஆஃப் எக்ஸை உள்ளே வந்து சப்ஜெக்ட் பண்ணணும். அப்போ எக்ஸை எடுத்தாச்சு. அப்போ இங்கே 3 ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 4. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி பாருங்கள். 3 மைனஸ் 4 வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கிது? மைனஸ் 1ன்னு கிடைக்கிது. அப்போ இது 1 இது 2. இது 2 எப்படி இருக்குது? நமக்கு 1 2 ஈக்குவலு. அதனால் எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் ஆஃப் எஃப். இது ரெண்டும் ஈக்குவல் அப்படி நம்ம சொல்லணும். இது 5வது கணக்கு. நல்லா பார்த்துக்குங்க. அதாவது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். இது ரெண்டு ஈக்குவலா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த ரெண்டாவது இருக்கிறத இதில் கொண்டு வந்து சப்ஜெக்ட் பண்ணணும் இந்த ஈக்குவேஷனில். அப்போ நமக்கு இங்கே எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு, எஃப்பில்
இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக ஜியில் இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, இப்போ 4 எஃப்ஆஃபில் இருக்கிறது 4x² இருக்கா. அப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 1 + x the whole square minus 1. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். ரைட், இப்போ பாருங்கள் 4 × a + b the whole square அது என்ன ஃபார்மேட்டில் மாறும், a² + b² + 2ab 2 × 1 × x - 1. சரிங்களா. அப்போ 4 அப்படியே இருக்கும், 1² 1 + x² + 2x - 1. இப்போ 4 உள்ள ஒன்று மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், பண்ணிட்டு தான் அடுத்தது பண்ணணும். 4 பண்ண போது எல்லாத்துக்குமே நம்ம பண்ணணும், அதாவது பெருக்கணும். பெருக்கும்போது என்ன ஆகும், 4 + 4x + 8x - 1 சரி 4x². சரிங்களா. இப்போ இங்கே 4 இருக்குது, -1 4 - 1 3. ஸோ 4x² + 8x +3. இது f of g. அடுத்து g of f அதை கண்டுபிடிக்கணும். எஃப்ஐ கொண்டு வந்து ஜிக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ 1 ப்ளஸ்ஸு இங்கே ஜியில் இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக எஃப்ஐ கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 4x² - 1 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா. இந்த +1க்கும் -1க்கும் கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 4x² தான் இருக்குது. இப்போ இது ரெண்டும் ஈக்குவலா இல்லை. அப்போ இதை நம்ம 1ன்னு வச்சுக்கிறோம், இதை 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். 1 is not equal to 2. அப்போ 1 2